செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நாளையும் கரிநாள் போராட்டங்கள். பிரித்தானியா, கனடா உட்பட்ட புலம்பெயர் தேசங்களிலும் நீதிகோரல் நிகழ்வுகள். மட்டக்களப்பில் கரிநாள் போராட்டங்களை நடத்த 7 பேருக்கு தடை. முக்கிய இடங்களில் மக்கள் ஒன்று கூட நீதிமன்ற தடையுத்தரவு பெற்ற ஸ்ரீலங்கா காவல்துறை. ஸ்ரீலங்காவின் சுதந்திர சதுக்கத்தில் அனுர அரசாங்கத்தின் முதலாவது February 4 பழைய அணிவகுப்புகளில் 40% வெட்டு, அனுர உரையிலும் சுருக்கம். யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் போர்வையில் அரசாங்கத்தின் இரகசிய முகவர். தமிழினத்தை சிதைக்கும் புதிய முகம் குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சீற்றம். பிரான்சில் புதிய பாதுகாப்பை மையப்படுத்தி மீண்டும் அரசியல் கொதிநிலை. பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ நாடாளுமன்ற வாக்கெடுப்பை தவிர்க்க அரசியலமைப்பை நாடுகிறார். பனாமா கால்வாய் மீண்டும் கைப்பற்றப்படும் என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். சட்டவிரோத குடியேறிகளை குவாண்டனமோ தளத்தில் தங்க வைக்க தயார்படுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அதன் 77வது சுதந்திர தினம் தமிழர் தாயகம் மற்றும் புகலிட நாடுகளில் நாளை கரிநாளாக கடைபிடிக்கப்பட உள்ளது. நாளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களின் அமைப்புகள் இது தொடர்பான போராட்டங்களை நடத்த உள்ள நிலையில் இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் அறிவித்துள்ளன. தமிழர் தாயகத்தின் மீது 30 வருட காலமாக இடம்பெற்று கொடூரமாக போர்க்காலத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்குரிய பதில் மற்றும் நீதி ஆகியன புதிய அரசாங்கத்திலும் கிடைக்காத நிலையில் 2025ஆம் ஆண்டின் February 4 தமக்கு சுதந்திர தினம் கிடையாது என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் என்று அறிவித்துள்ளனர். அந்த வகையில் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் நாளை போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவர் அமலராஜ் அமலநாயக்கு குறிப்பிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி போராட்டங்களை நடத்தியவர்களில் 300க்கும் அதிகமான உறவினர்கள் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்துள்ள அவலத்திற்கு மத்தியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ள 18,000க்கும் அதிகமான மக்களுக்கு நாளையும் நீதி கோரப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதி கிடைக்கும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தை தாங்கள் கரிநாளாக கடைபிடிக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுர அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர இளம் சந்ததியினர் முன்வந்தாலும் அவர்களை தற்போது ஒரு மாயைக்குள் இந்த அரசாங்கம் வைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் நாளை புலம்பெயர் நாடுகளில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் மற்றும் பொது இடங்களில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளினால் கரிநாள் கருத்தியல் போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. அந்த வகையில் இலங்கையின் இறுதி குடியேற்ற நாடான பிரித்தானியாவின் தலைநகர் லண்டனில் முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்னால் ஒரு போராட்டம் இடம்பெறவுள்ளது. இதேபோல பிரான்ஸ், சுவிஸ், ஜெர்மன், நெதர்லாந்து, கனடா உட்பட ஏனைய நாடுகளிலும் போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை நாளாக கடைபிடித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளைய தினம் நடத்தப்படவுள்ள போராட்டங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கலந்து கொள்வதாகவும் அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்புகளை தமிழ் மக்கள் நிராகரித்தே வந்துள்ளதாக யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேச மக்கள் அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது. ஆரம்பத்தில இருந்து நாங்கள் இலங்கையில நிறைவேற்றப்பட்ட 3 அரசியலமைப்புகளையும் தமிழ் மக்கள் அடியோடு நிராகரித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுக்கு அடிமை சாசனமாக கருதி நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய சிங்க கொடியையும் நாங்கள் கொண்டாடுவது கிடையாது. அதே போன்று
ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை கோருவது கிடையாது. அது அந்த ஒற்றையாட்சியினுடைய ஒரு அடையாளம், கொடியும் கீதமும் அதனுடைய ஒரு அடையாளம். ஆகவே அந்த அடிமை சாசனத்துடைய அடையாளமாக இருக்கிறது ஏதோ தமிழ்ல பாடினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று ஒரு கருத்தோட நாங்கள் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் அந்த ஒற்றையாட்சி அடையாளங்கள் அது தமிழ்லையாக இருக்கலாம், ஆங்கிலத்திலேயாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், எல்லாம் ஒன்றுதான். அடிமைத்துவத்தை நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மொழியில மட்டும் பேசினால் அது அடிமைத்துவம் இல்லை என்று யோசிப்பது பொருத்தமில்லை. ஆகவே அடிமைண்டா அடிமைத்துவம் தான். இந்த வகையில நாங்கள் அதுகளை நாங்கள் கொண்டாடுவது கிடையாது. மாறாக நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு கரி நாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய மரபு. அந்த வகையில நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி நாளையாம் தினம் ஒரு கரி நாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேணும். எங்களுடைய உறுப்பினர்களும் அந்த அடிப்படையிலே தமிழர் தாயக நிலப்பரப்பிலே நடைபெறுகின்ற கரிநாள் போராட்டங்களிலே கலந்து கொள்வதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்துக்கு எதிராக நாளை மட்டக்களப்பில் இடம்பெறவுள்ள போராட்டத்தில் பங்கேற்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்திற்கு எதிராக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பில் இடம்பெறவுள்ள போராட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் நாளை ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் 7 பேருக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுதந்திர தினமானது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தினம் என இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியல் அமைப்பில் 8வது சரத்தில் கூறப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் காந்தி பூங்காவில் நடைபெறவுள்ள சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையிலான ஆர்ப்பாட்டங்களையோ அல்லது எந்தவொரு சட்டவிரோத செயற்பாட்டினையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நியாயாதிக்குட்பட்ட எந்தவொரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாது என 7 பேரின் பெயர் குறிக்கப்பட்டு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், ஞா ஸ்ரீநேசன், ஏ ஸ்ரீநாத், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவர் அமலநாயகி, செயலாளர் சுகந்தினி, அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒன்றியமான இணையத்தின் தலைவர் எஸ் சிவயோகநாதன், குடிசார் சமூக செயற்பாட்டாளர் இ செல்வகுமார் ஆகியோருக்கே நீதிமன்றத்தினூடாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனநாயகத்தினை பாதுகாக்கப் போவதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கும் செயற்பாடுகளையே முன்னெடுத்துள்ளதாக குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் தமது உரிமைக்காக போராடும் உரிமை இருக்கும் போது தமிழர்களுக்கு மட்டும் அந்த உரிமையினையும் மறுக்கும் செயற்பாடுகளையே அரசாங்கம் கையில் எடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை கரிநாளாக கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த போராட்டமானது நாளை காலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றில் இடம்பெறவுள்ளதாகவும் இதில் தமிழ் இளையோர் அனைவரையும் உணர்வுடன் அணிதிரளுமாறும் பல்கலைக்கழக மாணவ சமூகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் 1வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நாளை தெற்கில் இடம்பெறவுள்ள நிலையில் வடக்கில் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக கடைபிடிக்குமாறு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஸ்ரீலங்காவில் மாறி மாறி வரும் அரசுகளினால் தமிழர் தாயகத்தில் ஆக்கிரமிப்புகள் மட்டும் தொடர்கதையாகி வருவதாகவும் தமிழர்களுக்கான நீதி மறுக்கப்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சமூக வலைதள கவர்ச்சிகர பரப்புரைகளினால் ஆட்சியை பிடித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கு விதிவிலக்கில்லை எனவும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என ஏற்றுக்கொள்ளப்படாமல் இனப்பெரம்பலை மாற்றியமைக்கப்படும் சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்படாமல் தமிழ் மக்களின் இறைமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது எனவும் பெறப்பட்ட சுதந்திரத்தின் இறைமை தமிழ் மக்களுடன் பகிரப்பட்டதாக கொள்ளப்பட முடியாது என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இலங்கையின் சுதந்திர தினத்துக்கு எதிராக நாளை இடம்பெறவுள்ள போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு யாழ் பல்கலைக்கழக சமூகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
தமிழர் தாயக பகுதிகளில் சுதந்திர தினம் கருப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசின் பிரதான சுதந்திர தின நிகழ்வுகள் நாளை செவ்வாய்க்கிழமை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர மாவட்ட பகுதியை மையமாக கொண்டு இடம்பெறவுள்ளன. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளரும் மூத்த காவல்துறை அத்தியட்சருமான புத்திக மனதுங்க நாளைய தினம் சுதந்திர தின பாதுகாப்புக்காக 1000க்கும் அதிகமான காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஸ்ரீலங்காவின் 77வது தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ளதுடன் இதில் ஜனாதிபதிக்கு மரியாதை அளிக்கும் நிகழ்வு இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின நிகழ்வுகளுக்கென செல்லும் மக்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் பார்வையாளர்கள் பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். சுதந்திர தின நிகழ்வுகளில் பெருந்தொகையான மக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் புத்திக மனதுங்க குறிப்பிட்டார். அத்துடன் நாளைய தினம் விசேட போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கூறியுள்ளனர். அதிதிகள் அனைவரும் காலை 7 மணிக்கு முன்னதாக உரிய இடத்திற்கு சென்று ஆசனத்தில் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக வீதி பாதுகாப்பு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திக கெப்புகொட தெரிவித்துள்ளார். பௌத்தலோக மாவட்ட ஊடாக செல்ல வேண்டும் என்பதுடன் ரூபவாகினி வளாகத்திற்கு அருகே சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெறும் இடத்திற்கு அனுமதிக்க படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சில முக்கிய வீதிகள் நாளை மூடப்பட உள்ளதுடன் குறித்த வீதிகளில் வசிப்பவர்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அனுமதிக்கப்படுவார்கள் என பிரதி காவல்துறை அதிபர் இந்திக கெப்புகொட கூறியுள்ளார். கொழும்புக்குள் பிரவேசிக்கும் வாகனங்கள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு பிரதி காவல்துறை அதிபர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை செலவுகளை குறைக்கும் வகையில் மின்விளக்குகள் ஒளிரவிடப்படுவதை இடைநிறுத்துமாறு பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் ரகசிய முகவர்களாக செயற்பட்டு தமிழினத்தை அழிக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கே. சுகாஸ் தெரிவித்துள்ளார். கைதட்டி விகாரை தொடர்பாகவும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் குறித்தும் முழுமையாக அறியாதவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் அவரது முகநூல் நேரலையில் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் தேர்தல் காலங்களில் மக்கள் விடும் தவறுகளினால் தமிழ் தேசியம் அழிந்து வருவதாகவும் எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு தவறினை மக்கள் மேற்கொள்ளக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வேதனையான விடயம், யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும், தையிட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரையை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் இனி மிக தீவிரமாக இருக்க வேண்டும், அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு மிஞ்சி இருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிற விடயம் என்னவென்றால், காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அவலங்களோ வலிகளோ கோரிக்கைகளோ வேணவாக்களோ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்டஈட்டை கேட்கவில்லை, சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களை காணாமலாக்கியது யார், கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் அந்த உறவுகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்துத்தான் சட்டவிரோதமாக அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் மாற்று காணிகளை கேட்கவில்லை, அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம். காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும். இவைதான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்களதும் கோரிக்கைகளாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். அதை விடுத்து இனத்தை கூட்டிக் கொடுக்கின்ற செயற்பாடுகளை தயவு செய்து முன்னெடுக்காதீர்கள். இப்படியானவர்களுக்கு வாக்களித்த நமது மக்கள் கூனி குறுக வேண்டும், வெட்கி தலைகுனிய வேண்டும். மக்கள் இழைக்கின்ற பிழையான முடிவுகள்
இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று நமது மக்களை நாங்கள் வினயமாக வேண்டி நிற்கின்றோம். இப்படியாக தமிழினத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயற்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும், அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சியிருக்கின்ற எமது தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய இருப்பையும் இல்லாமல் செய்து விடுவார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது கைதட்டி விகாரை தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்த கருத்து நியாயமற்றது எனவும் அவர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்படுகின்ற பிரதிநிதி எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட நிலையில் அதனை சட்ட ரீதியாக அகற்ற வேண்டும் என யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆளுநர் அவர்கள் தொடர்பான அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் உண்மையிலே வேலுநாயகம் அவர்கள் நாங்கள் கணிசமான மரியாதை வச்சிருக்கிற ஒரு நபர், தனிப்பட்ட நபர். அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்க கூடாது. இரண்டால் ஆளுநர் என்றது இன்றைக்கு மாகாண சபையில் கிடையாது. மாகாண சபையில் இயங்காத ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஆளுநர் என்ற பதவி ஜனாதிபதியினுடைய முழு தயவில இருக்கிற ஒரு பதவி என்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டியும் ஒரு மாகாண சபை இயங்காமல் இருக்க ஒரு முதலமைச்சர் இல்லை, அமைச்சரவையில் இல்லை, மாகாண சபை உறுப்பினர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மக்களுடைய உண்மையான குரலாக அந்த மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு தளம் இல்லாத நிலையிலே ஆளுநர் அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மிக கவனமாக சொல்ல வேணும். எங்களை பொறுத்தவரையில தையட்டில கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த அகற்றதென்ற விடயம் சட்டபூர்வமாக நடைபெற வேண்டிய ஒரு விடயமே தவிர நாங்கள் சட்டத்தை எங்கட கையில எடுத்து செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அதுக்கு நாங்கள் போகிறது இல்லை. அப்போ அந்த கோணத்தில் நாங்கள் செயற்பட போவதில்லை. ஆகவே மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் அந்த விகாரை முற்றுமுழுதாக சட்டவிரோதம், அது அகற்றப்படணும். அது ஒரு விகாரை அல்ல, அது சட்டவிரோத கட்டடம் ஆகத்தான் பார்க்கப்படணும். ஆனால் அந்த அகற்ற வேலை அந்தந்த அரசு கட்டமைப்புகள் சட்டபூர்வமாக முன்னெடுக்கின்ற ஒரு செயலாக, அந்த அகற்ற நடவடிக்கை சட்டபூர்வமாக அந்தந்த கட்டமைப்புகள் எடுக்கின்ற செயலாக அமைய வேண்டும் என்பதிலையும் நாங்கள் தெளிவாக. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு தரை வழியாக தனது வாகனத்தில் பயணிப்பது அரிதான ஒரு விடயம் என்ற போதிலும் அவ்வாறு பயணித்த ஒரு அரசு தலைவராக அன்றுகுமார் திசாநாயக்க மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க கடந்த வாரம் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்த போது ஸ்ரீலங்கா விமானப்படையின் 3 வான்கலங்கள் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான செய்திகளையும் அதற்கு ஆதாரமாக வெளியிடப்பட்ட காணொளிகளையும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்துள்ளது. அத்துடன் அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வான்வழியாக பயணிக்கவில்லை எனவும் மாறாக தரை வழியாக தனது வாகனத்தில் சென்றதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் அனுரகுமார் திசாநாயக்க தனது அண்மைய யாழ்ப்பாண பயணத்துக்காக விமானப்படையின் 3 விமானங்களை பயன்படுத்தியதான செய்திகள் பொய்யானவை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாட்டின் ராணுவ புலனாய்வு பிரிவினர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை கைது செய்ய அரசாங்கம் தயாராகி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பதவிக்கு கொண்டு வருவதற்கு ராணுவ பிரிவு தலையிட்டதாக அரசாங்கம் குற்றம் சாட்டுவதற்கு தயாராகி வருவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். சுரேஷ் சலேவை கைது செய்வதற்கு தடையாக உள்ள ஆசாத் மௌலானாவின் வெளிநாட்டு பயண தடையை நீக்குவதற்கு அரசாங்கம் திட்டம் தீட்டியுள்ளதாகவும் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேயை கைது செய்ய ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற வேண்டும். ஆனால் வெளிநாட்டு பயணத்தடை உள்ளதால் ஆசாத் மௌலானா இலங்கைக்கு சென்று வாக்குமூலம் அளிக்க வழியில்லாமல் இருக்கிறது. அவரை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே அவரிடம் வாக்குமூலம் பெறுவது மட்டுமன்றி நேரடியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகி குற்றவியல் நடைமுறை சட்டம் 127வது பிரிவின் கீழ் நீதவான் முன் வாக்குமூலம் அளிப்பதுதான் திட்டம். ஆனால் வெளிநாட்டு பயணத்தடை
பயணத்தடை. அரசின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நாடகத்துக்கு தடையாக இருப்பதால் இந்த பணியை செய்ய முடியாது. வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குமாறு ஆசாத் மௌலானாவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதன்படி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அரசாங்க சட்டத்தரணி கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து ஆசாத் மௌலானாவுக்கு எதிரான வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். மேலிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அறிவுறுத்தல்களின் காரணமாக சாய்ந்தமரது காவல்துறை உத்தியோகத்தர்களும் இந்த வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். அதன்படி ஆசாத் மௌலானாவின் வெளிநாட்டு பயணத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீதிமன்றம் நீக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஸ்ரீலங்காவின் புலனாய்வு அமைப்புகள் நடத்தியதாக சேனல் போ குற்றம் சாட்டியது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆனால் இமாம் குழுவின் அறிக்கையில் மிகவும் தர்க்க ரீதியாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டானது பகுத்தறிவற்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்பதை கடந்த அக்டோபர் மாதம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்தினோம். புகழ்பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதி மற்றும் ஜனாதிபதியின் சட்டத்தரணி ஆகியோரால் இமாம் குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டது என்பதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். நாங்கள் அதை வெளிப்படுத்திய பின்னர் அவர்கள் கூறிய பொய் தீயில் எரிந்து போயிருக்கிறது. இதனால் அரசாங்கம் புதிய பொய்யை சொல்ல முற்பட்டது. ஆனால் அவர்களால் தர்க்க ரீதியாக ஒரு புதிய பொய்யை உருவாக்க முடியாத காரணத்தால் சேனல் போவின் அதே பொய்யை எடுத்துக்கொண்டு ஸ்ரீலங்கா புலனாய்வு அதிகாரிகளால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியதாக கூற முற்படுகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட போது ராணுவ புலனாய்வு தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை கைது செய்ய அரசாங்கம் தற்போது தயாராகி வருகிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதனால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உரிய உத்தியோகபூர்வ இல்லம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளியேற வேண்டுமானால் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும். அப்படியொரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கணம் கூட அங்கே தங்க மாட்டார். அது குறித்து இங்கும் அங்கும் கருத்துக்களை வெளியிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். இலங்கையில் அரசு சேவைகளை எண்ணியல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கௌபே என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு எதிர்வரும் 7ஆம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான எண்ணியல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இந்த திட்டத்தினூடாக அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகளின் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மட்டக்களப்பில் நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்த சட்டவிரோத வெளிநாட்டு முகவர் நிலையத்தினை இன்று இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தினர் முற்றுகையிட்டு அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். முகநூல் விளம்பரத்தை பார்த்து வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை பெற முடியும் என நம்பி ஏமாந்ததாக பாதிக்கப்பட்டோர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு தலைமையக காவல் நிலையத்துக்கு அருகாமையில் கல்முனை வீதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் உரிமையாளர் முகநூலூடாக ருமேனியா, போலந்து, சோபியா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு உள்ளதாக விளம்பரம் செய்து வந்தார். இதையடுத்து 2023ஆம் ஆண்டு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக 12 பேர் தமது ஆவணங்கள் உட்பட தலா 16 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் குறித்த முகவர் நிலையம் நீண்ட காலமாய் அவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பாமல் இருந்துள்ளது. இதனால் பணத்தை வழங்கியவர்கள் பணத்தை திருப்பி தருமாறு கேட்டபோது முகவர் நிலையத்தின் உரிமையாளர் வழங்க மறுத்துள்ளார். இதையடுத்து உரிமையாளருக்கு எதிராக சிலர் மட்டக்களப்பு விசேட புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு செய்துள்ளதோடு கொழும்பில் உள்ள அரச வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் குறித்த 12 பேரும் முறைப்பாடு செய்துள்ளனர். இதற்கமைய வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் கபில கருணாரத்ன தலைமையிலான குழுவினர் இன்று குறித்த வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தை முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கையை மேற்கொண்ட போது அந்த முகவர் நிலையம் பதிவு செய்யப்படாமல் போலியாக இயங்கி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த முகவர் நிலையத்தின் உரிமையாளரான மூதூரைச் சேர்ந்த 29 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற முடியும் என நம்பி ஏமாந்ததாக பாதிக்கப்பட்டோர் தெரிவித்துள்ளனர். நான் மெக்கானிக் வேலை தான் செஞ்சேன். மெக்கானிக் தான் செஞ்சேன். வாகனம் திருத்துற வேலை. அப்ப நான் அந்த டைம்ல இவங்க பேஸ்புக்ல பார்த்துட்டு போட்டிருந்தாங்க, இப்படி போலாந்து போட்டு வீசா இருக்குன்னு சொல்லி ₹300 தான் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் வெளிக்கிட்டது. அப்ப பார்த்து கொடுத்தேன்னு போய் 8 மாசம் போட்டாலும் சம்பளம் இல்லை, இங்க வந்து எனக்கு வேலையும் இல்லை. இதனால நான் ஒரு குறிப்பிட்ட 15 நாளுக்கு முன்னே தற்கொலை முயற்சி கூட மேற்கொண்டேன். அதே உடனடியாக நான்
ஜனாதிபதிக்கு திரும்பி அறிவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை உடனடியாக வந்தவங்க. இதுக்கு இலங்கை ஜனாதிபதிக்கும் அது ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கும் இலங்கை வெளிநாட்டு வேலை பணியாளத்துக்கும் நன்றி சொன்னேன். நாங்கள் வெளிநாடு போய் உழைக்க வேண்டிதான் நாங்கள் இதுக்கு முயற்சி செஞ்சோம். ஒரு சட்ட இதுக்குள்ள இயங்கின ஒரு ஏஜென்சி இவங்களை நம்பி வந்தது. இப்போ அங்கிருந்து போய் வந்த ஒரு இந்த பொருளாதாரத்தையும் சரியான பிரச்சனை, வேறு தொழிலும் இல்லை, குடும்பத்திலையும் சரியான சிக்கல். இப்படியான பொய்யான ஏஜென்சிகளை நம்பி யாரையுமே வராதிங்க. முதல்ல இலங்கை வெளிநாட்டு வேலை பணியாளத்தில் போய் கேளுங்க, இவங்க ரெஜிஸ்டரான ஏஜென்சி, அதில் உண்மையாக அவங்க மற்றவர்கள் அனுப்புறாங்கன்றதால தீர விசாரிச்சு கட்டாயம் எல்லாரும் போங்க. இப்படி கொடுத்து ஏமாறாதீங்க. அப்படி ஏமாந்ததால எங்களுக்கு வந்து பிரச்சனை இது. இதால எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சிக்கல், வீட்டிலையும் சரியான பிரச்சனைக்குள்ள இருக்கும். என்ன அவங்களை வந்து பிடிச்சதால ஒரு நல்ல ஒரு தீர்வாண்டு எங்களை எடுத்து தருவாங்க நம்புறோம். இதெல்லாம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல தீர்வு எடுத்து தர்றாங்க. காசை எடுத்து தரதுக்கு வழி செய்யணும். இலங்கையின் பெருநிறுவன தலைவரும் நிர்வாகியுமான தேசமானிய கந்தையா பாலேந்திரா இன்று தனது 85வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார். பெருநிறுவனம் மற்றும் நிதித்துறைகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்துள்ள பாலேந்திரா இயற்கை எய்தியுள்ளதை அவரது குடும்பத்தினரும் உறுதி செய்துள்ளனர். இதேவேளை இலங்கையின் பிரபல வர்த்தகரும் தொழில் அதிபருமான ஹரி ஜெயவர்தன என அழைக்கப்படும் டொன் ஹெரோல்ட் டாஷன் ஜெயவர்தன தனது 82 வயதில் காலமாகியுள்ளார். இலங்கையின் மிகப்பெரிய கூட்டு நிறுவனமான ஜோன் ஸ்கில்ஸ் ஹோல்டிங் லிமிடெட்டின் முதல் இலங்கை தலைவராகவும் இலங்கையின் பெருநிறுவன துறையில் ஒரு உயர்ந்த நபராகவும் பாலேந்திரா இருந்தார். தனது தொழில் வாழ்க்கையில் ஜூனியர் அசூரன்ஸின் தலைவர் மற்றும் பிரண்டிக்ஸ் உட்பட பல நிறுவனங்களில் முக்கிய பதவிகளை அவர் வகித்தார். கடந்த 1998 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை ஸ்ரீலங்கா புகையிலை நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கா வர்த்தக சபை ஆகியவற்றின் தலைவராகவும் கந்தையா பாலேந்திரா பணியாற்றினார். பாடசாலையில் ரகர் வீரராக இருந்த கந்தையா பாலேந்திரா துடிப்பான தலைவராக செயற்பட்டதுடன் 1980களில் ஜோன் ஸ்கில்ஸை நாட்டின் மிகவும் முக்கியமான கூட்டு நிறுவனமாக மாற்றுவதில் முக்கிய பங்கை வகித்திருந்தார். பொதுநலவாய மேம்பாட்டுக் கழகத்தின் தெற்காசிய பிராந்திய நிதியத்திற்கும் கந்தையா பாலேந்திரா தலைமை தாங்கியிருந்தார். போர்ப்ஸினால் இலங்கையில் உள்ள செல்வந்தர்களில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்ட ஹரி ஜெயவர்தனவும் இன்று இயற்கை எய்தியுள்ளார். 1942 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஜாயல பிரதேசத்தில் பிறந்த ஹரி ஜெயவர்தன பெல்ஸ்டாகோப் நிறுவனத்தின் தலைவராகவும் டென்மார்க்கிற்கான கௌரவ ராஜதந்திர அதிகாரியாகவும் கடமையாற்றியுள்ளார். ஸ்ரீலங்கா டிஸ்டில்லரிஸ் நிறுவனம் மற்றும் ஏல்கன் ஸ்பென்ஸ் ஆகிய நிறுவனங்களின் தலைவராகவும் ஹரி ஜெயவர்தன கடமையாற்றியுள்ளார். அமெரிக்காவிற்கு வெளியே சிறப்பாக முகாமைத்துவம் செய்யப்பட்ட நிறுவனங்களாக இந்த இரண்டையும் போப்ஸ் தரப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. சம்மாந்துறை சுற்றுச்சூழல் பிரிவு காவல்துறைக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் ஐஸ் போதைப்பொருளை வைத்திருந்த சந்தேக நபரை சம்மாந்துறை காவல்துறையினர் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். இதன்பொழுது 770 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 37 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் உட்பட சான்று பொருட்கள் யாவும் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. வடக்கின் இளம் பெண்களுக்கான மாபெரும் கடின துடுப்பாட்ட திருவிழா யாழ்ப்பாண மத்திய கல்லூரி மைதானத்தில் நேற்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. குறித்த துடுப்பாட்ட போட்டியில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 70 இளம் பெண்கள் பங்கு பெற்றிருந்தனர். குறித்த துடுப்பாட்ட போட்டியானது வடக்கில் முதன்முறையாக இடம்பெற்ற பெண்களுக்கான கடினப்பந்து போட்டி என்பதுடன் பெண்கள் மத்தியில் துடுப்பாட்ட ஆர்வத்தினை அதிகரிக்கின்ற வகையில் இத்துடுப்பாட்ட திருவிழா இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோப்பாய் வீதியில் மக்களின் நலன் கருதி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளம்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், கட்சியின் உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நாளையும் கரிநாள் போராட்டங்கள். பிரித்தானியா, கனடா உட்பட்ட புலம்பெயர் தேசங்களிலும் நீதிகோரல் நிகழ்வுகள். மட்டக்களப்பில் கரிநாள் போராட்டங்களை நடத்த 7 பேருக்கு தடை. முக்கிய இடங்களில் மக்கள் ஒன்று கூட நீதிமன்ற தடையுத்தரவு பெற்ற ஸ்ரீலங்கா காவல்துறை. ஸ்ரீலங்காவின் சுதந்திர சதுக்கத்தில் அனுர அரசாங்கத்தின் முதலாவது பிப்ரவரி 4 பழைய அணிவகுப்புகளில் 40% வெட்டு, அனுர உரையிலும் சுருக்கம். யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் போர்வையில் அரசாங்கத்தின் இரகசிய முகவர்.
தமிழினத்தை சிதைக்கும் புதிய முகம் குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சீற்றம். பிரான்சில் புதிய பாதுகாப்பை மையப்படுத்தி மீண்டும் அரசியல் கொதிநிலை. பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ நாடாளுமன்ற வாக்கெடுப்பை தவிர்க்க அரசியலமைப்பை நாடுகிறார். பனாமா கால்வாய் மீண்டும் கைப்பற்றப்படும் என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். சட்டவிரோத குடியேறிகளை குவாண்டனமோ தளத்தில் தங்க வைக்க தயார்படுத்தல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.